கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழ்கிற வாழ்க்கை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் அதான் மீண்டும் மீண்டும் கர்த்தர் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் வந்து என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோன்னு எப்போவுமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நன்மைகள் நடந்தாலும், ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுனாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கிறேன். நான் கீழே விழுந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே தான் கீழே விழுறேன். ஒருவேளை பாடுபட்டாலும் கிறிஸ்துவுக்குள்ளே தான் பாடுபடுகிறேன். அவர் என்னை அழிக்கவே மாட்டார். அவர் நம்ம ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? அவன் வந்து கண்ணீரில் ஒருவேளை எனக்கு ஆண்டவனை கைவிட்டுட்டாரோ என்கிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? அவன் வந்து பாவம் செய்து ஆண்டவருக்கு விரோதமான தூஷணமான காரியங்களை செஞ்ச பிறகு கூட அவன் வந்து ஆண்டவர் வந்து சொல்கிற காரியம், உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உருக்கமான இரக்கங்களில் உன்னை சேர்த்து கொள்கிற கர்த்தர். அல்லேலூயா. அந்த ப்ரெசன்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்குறாரோ அதே போல் நம்ம இல்லை. ஆண்டவர் எப்படி பார்க்காருன்னா உங்களையும் என்னையும் அவருக்குள் வாழ்கிற ஒரு நபராக பார்க்காரு. இந்த விஆர் போட்டு இருக்கிறவன் தான், போட்டு இருக்கிறவனை போல நாம் இருக்கிறோம். ஒன்றுமில்லாததுக்கு பயப்படுறோம். பட் அது வந்து ரியாலிட்டியே கிடையாது. பிசாஸ் நம்மளை ஒருவேளை நம்மளை எதுவும் பண்ணிடுவானோ, என் வாழ்க்கை ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியலையே, என் வாழ்க்கை கஷ்டத்தில் இருந்துருவானோ, என் குடும்பம் கஷ்டப்படுமோ, நான் சரியாக படிக்கலை, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல என்று சொல்லி நம்ம வந்து பயப்பட்டுருக்கான். பார்த்தீங்களா? சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து சிரிக்கிறாங்க பாருங்க. அதை மாதிரி பிசாஸ் சிரிச்சிட்டு இருக்கிறான் இன்றைய கிறிஸ்தவர்களை பார்த்து, நம்ம பார்த்து. என்ன காரணம்னா அது ரியாலிட்டியே கிடையாது. அவன் கண்ணில் மாட்டிருக்கான் பார்த்தீங்களா, அது ரியாலிட்டியே கிடையாது. உள்ளதோ படத்தை அவன் பார்க்குறான், அதை பார்த்து அவனே பயந்துக்கிடுறான். கீழே சைடில் வந்து ஒருத்தர் வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கா பார்த்தீங்களா, இதுதான் டெம்ப்டேஷன். பிசாஸ் நம்ம கொடுக்குற சின்ன சின்ன போராட்டங்கள். ஆனால் அவன் அலற வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ அவன் அலற மாட்டான்னா, அந்த விஆர் செட்டை கழட்டிட்டான்னா அவன் அலறவே மாட்டான். கண்ணில் மாட்டிருக்கான் பார்த்தீங்கன்னா, அது கழட்டின பிறகு அதுக்கடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னு தெரியும், அவன் கழட்டின பிறகு ரிலாக்ஸாக நடந்து வருவான். என்ன இதே மாதிரி தான் இதை நான் பார்க்கும்போது டக்குன்னு நமக்கு இதை போட்டு காட்டணும். நீங்கள் ஒருவேளை பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்த விஆர் ஹெட்செட்டை மாட்டின மாதிரி கண்ணில் மாட்டிட்டு நம்மளாம் இருக்கிறோம். நம்ம ஒன்றும் இல்லாததுக்கு பயந்துட்டு இருக்கிறோம். அதை குறித்து நீங்கள் பார்த்து என்ன காரணம்னா, ஹீ இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் தட். அவன் கண்களை வந்து அந்த உள்ளே இருக்கிற படத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்குள்ளே டைனோசர் வர்ற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு பேய் வர்ற மாதிரி இருக்கும், இதெல்லாம் வர்ற மாதிரி இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே அவனுக்கு பயமாயிரும். பயந்துக்கிட்டு அவன் வந்து இங்கே சைடில் வர ஆட்டுறாங்களா, அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப பயமாகி அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுவான். அப்போது சுற்றி நிற்கிறவன் சிரிக்க காரணம் என்ன? அவனை போட்டு பயங்காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி பிசாசு நம்ம வாழ்க்கையில் நம்மளை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான். அதை நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த மாதிரி தான் கர்த்தர் பார்க்காரு. ஏன்டா பயப்படுற? விஆர் ஹெட்செட்டை மாட்டின மாதிரி, அந்த விஆரை மாட்டி நம்ம பயப்படுற மாதிரி ஆண்டவரே சிரிச்சிட்டு இருப்பார் நம்மளை பார்த்து. நம்ம ஒன்றும் இல்லாததுக்கு பயந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா உங்களை குறித்த தேவனுடைய திட்டமும் நோக்கமும் மகா பெருசா இருக்கு. அந்த ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம்ல ஏறி நின்றுட்டு அவன் ஷேக் பண்றதையும் கண்ணில் மாட்டிருக்கிறதையும் பார்த்துட்டு அவன் வந்து கண்ணீர் விட்டு கலங்கி கதறான். அது ரியாலிட்டியே கிடையாது. கீழே இறங்கியாச்சுன்னா அவன் சாதாரண நபர். அந்த கண்ணில் மாட்டுறது கலெக்டேஷன் சாதாரண நபர் ஆயிடுறான். இதே மாதிரி தான் நம்மளுடைய நோக்கமும் தேவனுடைய திட்டமும் என்ன என்று தெரியாததுனால தான் நம் கண்ணீர் விட்டு கலங்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், ஒரே போராட்டமாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது என் வாழ்க்கையில், எது எடுத்தாலும் தோல்வி மேலே தோல்வியாக இருக்குது அப்படின்னு அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மனசு சோர்ந்து தான் போகும். நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆண்டவர் என்ன கூட இருக்கிறார். இந்த தோல்வியா, நோ ப்ராப்ளம், இதை விட பெரிய வெற்றியை கர்த்தர் எனக்கு தருவார். இன்னைக்கு 10,000 லாஸ் பண்ணிட்டேன்னா கர்த்தர் 10 கோடி ரூபாய் எனக்கு தருவார். அவர் ஐஸ்வர்ய சம்பனர், அவர் இரக்கமுள்ளவர், மகா பெரியவர், அவர் எதனால என் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்கிறதான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எப்போ வரணும், நமக்கு வர வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த பையனை மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஏறி நின்று கண்ணில் ஏதாவது மாட்டிக்கிட்டிங்கன்னா, நம் கண் திறக்கப்படவில்லை என்றால், சிம்பிளாக நம் கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் நீங்கள் பிசாசின் ஆட்டத்துக்கு பயந்து கொண்டு தான் இருப்பீர்கள். உங்கள் கண் திறக்கப்படணும்.
அந்த கண் திறக்கப்படும் பொழுது தான் யூ வில் see the great things. மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஓ, என்னை கொண்டு இவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரா? என்னோடய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறாரு, நமக்கு ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம சீக்கிரத்தில் ஒரு பெரிய ஒரு சபையை நம்ம கட்டணும். ஒரு 10,000 பேர் உள்ள வருகிற நாட்களில் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான எழுப்புதலுக்கு நேரம் ஒரு 10,000 பேர் உள்ள சபையை கட்டணும் நமக்கு திட்டம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த திட்டத்துக்கு நேரம் ஓடும்பொழுது அப்பப்போ அங்கங்கே நடக்க சின்ன சின்ன பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோர்ந்து தான் போவீங்க. அந்த திட்டத்தை பார்த்து அந்த திட்டத்துக்காக அழைத்த கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது எல்லா சோர்வுகளும் மாறி போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. மகனே மகளே, நீ என்ன நோக்கி பார். ஒரு சின்ன பிரச்சனையை பார்க்காத, என்ன நோக்கி பார். உனக்கு பல கோடிகளை தருவேன். பணம் வேணுமா? பணம் தருவார். அதை இன்னைக்கு வெற்றியூரில் கூட நான் பேசிக்கொண்டிருக்கும்போது கர்த்தர் ஞாபகப்படுத்தின காரியம். அநேக சினிமா துறையில் உள்ளவங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் மரணம், நான் வட இந்தியா பகுதியில் சினிமா துறையில் டாப் லெவலில் இருந்த ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்துருக்காரு. ஏன் தற்கொலை பண்ணி இறக்குறாங்க? பல கோடிகளை வந்துட்டு இருக்கு, பணமாக எல்லாம் வந்துட்டு பல கோடி வச்சுருக்குறாங்க, புகழாக இல்லை, சோசியல் மீடியாவில் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கிறாங்க. ஆனால் அவன் எப்படி சாகிறான்? தற்கொலை பண்ணி சாகிறான். எனக்கு சின்ன வயசுல எனக்கு தெரியும், சில்க் சுமிதான்னு ஒரு லேடி, அவங்கள இருந்து இன்னை வரைக்கும் ஆல்மோஸ்ட் 100 கிட்டத்தட்ட 100 பேர் கிட்ட செத்துருப்பாங்க. அவ்வளோ மரணம் தற்கொலை பண்ணினா. என்ன காரணம்? பணம் இருக்குது, புகழ் இருக்குது, ஆனால் என்ன சமாதானம் இல்லை. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, பணமும் புகழும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இது நான் ஏதோ சும்மா நான் சொல்லலை, எல்லாரும் சொல்கிறாங்களே நான் சொல்லலை. நான் நல்லா தியானித்து நான் ஸ்டடி பண்ணி தான் சொல்கிறேன். நாங்கள் மீட் பண்ணுறோம், அநேகருக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்குறோம், நான் சந்திக்கிறோம் இல்லையா. எது இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா அங்கே வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அப்போ அந்த சமாதானத்தை பணமும் தர முடியாது, புகழும் தர முடியாது. யார் தான் தர முடியும்? தேவன் மட்டும்தான் தர முடியும். இந்த பக்கம் தேவனை வச்சுக்கோங்க, இந்த பக்கம் பல கோடி ரூபாய்களோ புகழோ எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, கடவுளுக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. இது எல்லாம் இருந்தும், பல கோடிகள், பணங்கள், செல்வங்கள், புகழ்கள் எல்லாம் இருந்தும் கடவுள் இல்லைன்னு வைங்களேன், ஐ எம் நத்திங், எனக்கு ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட்டு. ஆனால் இது எதுவுமே இல்லை, கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரு, அப்போ எல்லாமே பெஸ்ட்டு. ஹல்லேலூயா. எது இல்லட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருந்தால் போதும், அது உங்களை ஃபாலோ பண்ணணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இட் வில் ஃபாலோ யூ. பணம் உங்களை ஃபாலோ பண்ணும், புகழ் உங்களை ஃபாலோ பண்ணும். நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும்? கர்த்தரை ஃபாலோ பண்ணணும். நம்ம இங்கிட்ட ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா அது எதுவுமே நம்மளை நோக்கி வராது. அப்போ நம்ம கர்த்தரை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவர் நம்ம கூட இருந்தாலே போதும், எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் பிசாசனவன் இங்கே பார்க்கறதான இந்த தம்பியை மாதிரி நம்ம என்ன பயங்காட்டிட்டு இருக்கிறான். என்ன காரணம்? நம்முடைய கண்கள் திறக்கப்படவில்லை, நம்முடைய அழைப்புக்கு நேராக திறக்கப்படவில்லை. கர்த்தர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார்? அவருடைய நோக்கம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டம் என்ன? இந்த கிரேட் பர்பஸ் உங்கள் பாஸ்டர் ஸ்டீஃபனுக்கு மட்டுமா? நான் எனக்கு காரைக்குடில ஒரு பாஸ்டர் ஊழியத்தை செய்ய முடியும் அழைச்சிருக்கிறவங்களேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் இருக்குது, அது நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அந்த கண்கள் திறக்கப்படும் பொழுது நீங்கள் அநேக ஜனங்களுக்கு சாட்சிகளாக இருப்பீங்க, உதவி செய்கிறவர்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அந்த கண் திறக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அந்த கண்களை கர்த்தர் கண்டிப்பாக திறக்கிறார். ஒரு சிலருடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்குதா ஃபீல் பண்ண முடியுது. ஒரு சில மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா அடைக்கப்பட்டிருக்கு? ஏன் அடைக்கப்பட்டிருக்குன்னா, கடன் பிரச்சனையினால் அடைக்கப்பட்டிருக்கு. அநேகருக்கு ஏதோ இழப்புனால நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கு, உறவுகளை இழந்ததுனால அடைக்கப்பட்டிருக்கு, அல்லது ஏதோ போராட்டத்தினால அடைக்கப்பட்டிருக்கு. ஏன் அடைக்கப்பட்டிருக்குன்னா, உங்களால் நிமிர்ந்து பார்க்கவே முடியல. அதான் ஒரு வேடிக்கையாக ஒரு வசனம் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த பன்றியை வந்து எப்பவும் கீழே தான் பார்க்கும், கீழே நோக்கி மேல் நோக்கியே பார்க்காது. ஆனால் அதை வந்து அறுக்கிறதுக்காக கொண்டு போகும்போது காலை கட்டி மல்லாக்க வச்சுருப்பாங்களா, அப்போ தான் வானத்தை பார்க்கும், ஓ இவ்வளோ பெரிய வானம் இருக்குதான்னு அப்போ தான் தெரியுமா, அப்படி வெட்டிடுவாங்களா. என்ன காரணம்? அது என்ன சில மேலேயே நிமிர்ந்தே பார்க்கல, நம்மளும் நிமிர்ந்தே பார்க்கல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கீழ் நோக்கி பார்க்குறோம். அதான் எசேக்கியா ஒரு வார்த்தை சொல்வார், அந்த பரலோகத்தில் உங்களுடைய முகங்களில் வடிகிற கண்ணீரை வந்து கர்த்தர் துடைப்பார்னு சொல்லப்படுது இல்லையா. பரலோகத்தில் தான் அழுகையே கிடையாதே, பரலோகத்தில் அழுகையும் இல்லை, அங்கே மகிழ்ச்சி மட்டும்தான். பிறகு எப்படி கண்ணீர் வருது? அப்போ எசேக்கியா ஒரு வார்த்தையை சொன்னார். எப்படின்னா, எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அந்த பரலோகத்துக்கு போன பிறகு ஆண்டவர் வந்து உங்களுக்கு காட்டு வரான், இந்த பூமியில் நீ இப்படி வாழ்ந்திருக்க வேண்டும், உனக்கு ஒரு ஆடி கார் இருந்திருக்க வேண்டும், ஒரு 10 கோடி ரூபாய் வீடு இருந்திருக்க வேண்டும்.
ஆனால் நீ கீழ் நோக்கி பார்த்ததுனால உனக்கு அதெல்லாம் கிடைக்கல. அப்படி சொல்லும் பொழுது சார் இவ்வளோ செல்வ செழிப்பை வாழ வேண்டியன்னா என்னுடைய முட்டாள்தனத்தினால என்னுடைய அறியாமையினால் நான் கீழ் நோக்கி பார்த்து மேலே பார்க்காதனால நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து ஆண்டவருக்காக மரிச்சிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கிடைக்கலைன்னு ஆனந்த கண்ணீர் விடுவோமா? அந்த ஆனந்த கண்ணீரை கர்த்தர் துடைப்பாராம். சரி பாருங்க. அப்போ இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீங்கள் வேற மாதிரி இருக்கணும். அதாவது நான் சொன்னா சொல்லணும், இது வந்து ப்ரொஃபெட்டிக்கல். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வேற லெவலுக்கு மாற்ற போறார். உங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுவார், ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றுவார். எந்த ஜனங்கள் முன்னாடி நீங்கள் தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதே ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண அவர் வல்லவராகவே இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவருடைய கரம் உங்களை நடத்தும், அவருடைய பிரசன்னம் உங்களை நடத்தும். கர்த்தருடைய சேனைகளின் வைராக்கியம் உள்ள கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி நீங்கள் கவலைப்பட போற அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை மட்டும் நீங்க மறந்தே போக வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்க வேண்டும். ஐயோ அந்த அக்கா அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் முன்னேறவே முடியாது. ஜனங்களை வெறுத்து ஒதுக்குறாங்க பாஸ்டர். கடந்த நாட்களில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நான் ஊழியத்தில் நான் மிகுந்த பாரத்தோடு எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழல் நான் இருந்தேன். அது ஒரு சிலருக்கு தெரியும், மனைவிக்கு நல்லா தெரியும். நாங்கள் ஃபேமிலியை என்னடா அப்போ நாங்கள் பண்ண காரியம் எவனும் வேண்டாம், இயேசு மட்டும் பார்ப்போம், ஊழியத்தை செய்வோன்னு ஃபோக்கஸ் பண்ணேன். பாருங்கள், கர்த்தர் இன்னை வரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை நான் கண்டிப்பாக திரும்பி போயிருக்கணும். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் பயங்கர டிப்ரெஷன். நான் யாருக்குன்னு சொன்னது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்கள் பயங்கர டிப்ரெஷன். ஏன் எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்களே, எல்லா ஊழியர்கள் மத்தியில் என்ன வந்து தவற பேசுகிறாங்களே, ஏன்னா அவரை திருடன்னு சொல்கிறாங்களே, ஜீசஸ் கால்ஸில் ஏமாற்றி கார் வாங்கிட்டான்னு சொன்னாங்களே, அங்கே ஏமாற்றி செயின் வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்து நான் திரும்பி போயிருக்க வேண்டிய ஆள். ஆனால் கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு. இல்லை, நீ பார்க்க வேண்டிய காரியம் அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க, நீ என் வேலையை மட்டும் நீ செய், கர்த்தர் நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னார். இது வரைக்கும் கர்த்தர் அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறாரு. அதான் உலகத்தை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. எவனும் என்னமும் சொல்லிட்டு போகட்டும், அவன் ஒரு பைசா உங்களுக்கு கொடுக்க போகிறதே இல்லை. உங்களை நீங்கள் வருத்தப்படுறதுனால உங்களுடைய உயரத்தில் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது. வருத்தப்படுறதுனால வெள்ளை முடி கருப்பாக ஆகவும் ஆகாது, கர்த்த முடி வெள்ளையா. அவருடைய திட்டம் தான் நடக்கும். வேதத்தில் சொல்ல வசனம், அந்த வசனம் அல்லேலூயா. உங்கள் முடியை வெள்ளையாகவும் கருப்பாக்க உங்களால் கூடாதே ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அப்போ உலக மக்கள் சொல்லுகிறத வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சோர்ந்து போகவே வேண்டாம். அது மட்டும் இல்லை, நல்லா கவனிங்க, நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உலகம் நீங்கள் அன்னைக்கிட்ட நான் போய் கவுன்சிலிங் இருக்கும்போது, பாஸ்டர் எங்கள் வாட்ஸ்அப்பில் சில தினம் அனுப்புவாங்க, எங்கள் அக்கா என்ன திட்டா பாஸ்டர், நான் சாக போகிறேன், அக்கா திட்டினதுக்கு நீ ஏன் சாகணும்? அப்போ ரிட்டன் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து உன்னை அக்கா ஆஸ்வதிப்பாரு. எவ்வளோ என்கரேஜ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் சில்லி திங்ஸ் சொல்லுவாங்களே, சில்லி மேட்டர்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சின்ன சின்ன காரியங்களை ஃபோக்கஸே பண்ணாதீங்க. இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பெரிய மேட்டரை இழந்துருவீங்க. ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நம்ம இழந்துருவோம். அந்த திட்டத்துக்கு நேராக அதான் பால் தினகரன் அங்கிள் வந்து நான் அங்கே இருக்கும்போது அவர் சொல்லுவார், we should have wheels on our legs. நம்ம காலில் சக்கரங்கள் இருக்க வேண்டும். we have no time to see the critics. அவங்க கிரிட்டிக் பண்ணுறாங்களே, நம்மளை கேவலம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களை பார்க்குறதுக்கு we have no time. நமக்கு நேரமே இல்லை. நம் கால்களை சக்கரங்களை சுற்றி கொண்டு ஓட வேண்டும். கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய வேலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்க அந்த வார்த்தையை. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொன்னார் எங்களை லீடர்ஷிப் மீட்டிங்கில். என்ன காரணம்னா, இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் நான் ஜீசஸ் கால்ஸை பற்றி இப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஊழியம் பண்ண முடியாது. அது நம்மளை பற்றி இது என்ன மட்டும் சொல்லலை, ஜீசஸ் கால்ஸை மட்டும் சொல்லலை, உங்கள் ஒவ்வொரு குறித்து யார் யார் என்னென்ன சொன்னாலும் அதுக்கு ஃபோக்கஸே பண்ணாதீங்க. இயேசு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை வழி நடத்துவார், அவருடைய கரம் உங்களை நடத்தும். ஊழியத்தில் உங்களை வெறுத்து ஒதுக்குறாங்க, நோ ப்ராப்ளம், கர்த்தர் ஊழியத்தில் வேற லெவல் வைத்திருப்பார்.
அப்பொழுது எல்லா ஜனங்களும் வெக்கி தலை குனியும்படியாக உங்களை தலை குனிய வேண்டும் என்று நினைத்தவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணியிருப்பார். அப்பொழுது எல்லா ஜனங்களும் உங்களை தேடி வருவார்கள். உங்களை வெறுத்து ஒதுக்கிற ஜனங்கள் உங்களை தேடி வரும்படியாக கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வீர்கள். உங்களால் அவர்களுக்கு தயவு கிடைக்கும்படியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு தயவு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யார்ட்டையும் கையேந்த வேண்டாம். கர்த்தரே உங்களை நடத்துவார். ஒரு நாள் வரும், எல்லா ஜனங்களும் உங்களை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறோம். இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ஒருத்தர் கல்லை கொண்டு எரிதான்னு வைங்களேன், நம்ம மேலே படுமா? எல்லாம் லாக் பண்ணிடாச்சு. நம்ம மேலே படுமா? யார் மேலே படும்? இந்த வீட்டு மேலே தான் படும். அப்போ நம்ம மேலே பட வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது ஒருத்தர் உங்களை திட்டினா யார் மேலே படும்? நம்ம சுற்றி இருக்கிற கர்த்தர் மேலே தான் படும். இன்றைக்கி ஒரு வசனம் நீதிமொழிகளில், காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. அதை வெற்றியில் கேட்டேன், யாரும் அவங்க சபிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. எல்லோரும் நம்மளை சபிச்சிருப்போம். நீ விளங்காமல் போகணுன்னு பலமுறை நம்மளை சொல்லியிருக்கேன். என்னையே சொல்லிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற பாஸ்டர் நல்ல பாஸ்டர், கோவமைப்பட மாட்டார். என்னையே வெறுத்து ஒதுக்குன ஒரு பெருங்கூட்டமே இருக்குது. ஏன்னா என்னை பிடிக்காத ஒரு பெருங்குரூப்பே இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து சொல்கிறேன், ஸ்கூலிங்லேருந்து காலேஜ்லேருந்து பைபிள் காலேஜ்லேருந்து இன்னை வரைக்கும் ஒரு குரூப் நம்ம வெறுத்து ஒதுக்குற குரூப் இருப்பாங்க. ஆனால் ஸ்டீவன் பாஸ் நல்லா சாஃப்டான டைப்பு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து சாஃப்டான டைப்பு தான். இயேசு கிறிஸ்துவுக்கே எதிரிகள் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து நல்லது செஞ்சால் தீமை செஞ்சாரா? அவரே வெறுத்து ஒதுக்குனாங்க. நன்மை செய்தால் வெறுத்து ஒதுக்குவார்கள். வெறுத்து ஒதுக்குறாங்கன்னா யூ ஆர் ஆன் ரைட் ட்ராக். நீங்கள் சரியான பாதையில் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் மெச்சிக்கொள்கிறாங்கன்னா எங்கே தப்பு இருக்குன்னு, எல்லாருக்கும் சோப்பு போடுறீங்கன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் பட்டர் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவே அடித்து கொலை செய்த நாடு உலகம். இந்த உலகம் மக்கள், இந்த உலகம், இந்த மக்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்து எவ்வளோ நல்லவங்க. நன்மை தான் செஞ்சார். ஓய்வு நாளில் நன்மை தான் செஞ்சார். ஓய்வு நாள் எப்படி நீங்கள் நன்மையை செய்யலாம்? ஒரு கை வந்து முடவனாக இருக்கான், நீட்ட சொல்லி நீட்டிட்டான், சரியாயிட்ட. சுகமான உடனே நம்ம என்ன செய்யணும்? வி ஷுட் பி ஹாப்பி. ஏப்பா கை முடமாக இருந்துச்சு, சரியாயிட்டு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கி ஓய்வு நாளில் வேலையை பார்க்கக்கூடாது. அவங்களுடைய கலாச்சாரம் அதான், வேலை பார்க்க கூடாது, சட்டம். ஆனால் வேலை பார்க்க, ஆனால் ஏன் சுகமாக்கியிருக்காரு? எது முக்கியம்? சட்டம் முக்கியமா, சுகம் முக்கியமா? இன்ன வரைக்கும் கை சூம்பி போய் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தாலும் நல்லா இருக்கிறானே அப்படின்னு எண்ணம், அந்த ப்ராட் எண்ணங்கள் வராததுனால தான் இயேசுவை சிலுவை அடித்து கொண்டாங்க. ஓய்வுனால மீறினார். அப்போ இயேசுவையே சிலுவை அடித்து கொண்டார்களே. ஆனால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்? கண்டிப்பாக சிலுவை இல்லை, இல்லைன்னா சிலுவையில் அடித்திருப்பார்கள். அதனால் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மெச்சூரிட்டாக இருங்க. நம்ம பிள்ளைங்க, நான் டீச் பண்ணுறேன், கர்த்தர் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறாரு. என்னோட இன்றைக்கி சொல்ல டாப்பிக்கே வேறு. கர்த்தர் இப்படி பேசிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில், ஹி இஸ் மூவிங் இன் அவர் மேட்ஸ், நம்ம மத்தியில் அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு சிலர் இங்கே சோர்ந்து போய் வந்திருக்கீங்க, அதுக்காக கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறாரு, சோர்ந்தே போகாதீங்க. ஃபோக்கஸை வந்து சின்ன சின்ன காரியத்தில் வைக்காதீங்க. ஆனால் அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன் அப்படி இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. உங்கள் ஃபோக்கஸ் மூலம் இயேசு மேலே இருக்கணும். என்ன செய்ய போகிறோம்? பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் நீங்கள் என்ன செய்யணும்? மாதம் எவ்வளோ பிரதர் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க? 10,000 20,000 பண்ணுறோம். டேர்ன் ஓவர்னால் ஒழுங்கான டேர்ன் ஓவர், கடன் வாங்கி வைக்கிறதுக்கு டேர்ன் ஓவர் கிடையாது. அந்த பிஸ்னஸ் டேர்ன் ஓவர். அதனால் பல கோடிகளை டேர்ன் ஓவர் பண்ண ஆள் ஃபார் மந்த். வருகிற நாட்களில் பல 100 கோடிகள் டேர்ன் ஓவர் பண்ண ஆண்டு உதவி செய்வார். எவ்ரி ஒன் நான் சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒவ்வொருவரும் இன்றைக்கி லட்சத்தில் டேர்ன் ஓவர் பண்ணிங்களா, பல கோடிகள் நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணணும். கர்த்தர் அப்படி உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்படி உயர்த்துவார். நீங்கள் சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஆனால் நமக்கு ஒரே நோக்கம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கர்த்தர் என்னை வழி நடத்துகிறவர், அவர் என்னை உயர்த்துகிறவர். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம். அதான் இந்த 6 பாயிண்ட்டு. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் பிழைத்திருக்கிறோம். ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த வார்த்தை இந்த 6 இடத்துலையும் நான் ஃபஸ்ட்டு மெசேஜ் கொடுத்தேன் 16ஆம் அதிகாரத்தில், அதில் மட்டும்தான் வருது. ரோமர் 9:2, நான் சொல்கிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மை. யார் தெரியுமா சொல்வா? யார் கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறாங்களோ வந்து உண்மையை சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் பொய் சொல்கிறாங்களோ அவங்க கிறிஸ்துவுக்கு வெளியில் போயிடான். ஆனால் உண்மையில் நான் பார்க்க யார் யாரெல்லாம் என்கிட்ட பொய் சொன்னாங்களோ கர்த்தர் விளக்கிக்கிட்டே இருக்கார். என்னென்ன தெரியல,
அதனால் நீங்கள் பி கேர்ஃபுல் எவ்ரி ஒன். அதனால் கிறிஸ்து இயேசுக்குள் நீ என்ன செய்யணும்? உண்மையை மட்டும்தான் பேசணும். உண்மையை பேசாமல் பொய் சொல்கிறீங்கனாலே, பாஸ்டர்கிட்ட மட்டும் இல்லை, யார்கிட்டனாலும் பொய் சொன்னாலே அவுட். கிறிஸ்துக்குள் நீங்கள் இல்லை. இன்னைக்கு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வாசித்தோம். அனனியா சப்பீரால் நீதான் வாசித்தோம். அனனியா சப்பீரால் சம்பவத்தில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த நாட்களில் நடந்த சம்பவம் என்னென்னா, காணி ஆட்சியில் விற்று என்ன செய்யணும்? நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வரும்பொழுதே, நீங்கள் கிறிஸ்டின் நம்ம கம்யூனிட்டி செய்கிறீங்கனாலே எல்லா சொத்துக்களை எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சிடணும். மக்கள் எல்லாரும் பொதுவாக அனுபவிப்பார்கள். அவங்க சொந்தமாக எதுவுமே இருக்காது. அங்கே சர்ச்சில் தான் சாப்பாடு இருக்கும், சர்ச்சில் எல்லாமே இருக்கும், நீங்கள் என்னெல்லாம் வச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஆனால் காமனாக இருக்கணும். நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் கோடீஸ்வரி, நான் கோடீஸ்வரன், நான் ஒரு பிச்சைக்காரன், பிச்சைக்காரி, அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஈக்குவல் தான். அப்போ காணியாட்சியை இடத்தெல்லாம் விற்று என்ன செஞ்சிடணும்? சர்ச்சில் வந்து வச்சிடணும். இந்த டைமில் தான் அனனியா சப்பீரால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விற்றுட்டாங்க. ஒரு 10 லட்ச ரூபா விற்றுருக்காங்க வைங்களேன். விற்றுட்டு ஒரு 5 லட்ச ரூபா வந்து சபையில் வச்சுட்டாங்க. உடனே பாஸ்டர் பேதுரு கேட்காரு, என்னப்பா அனனியா இவ்வளோ தான் வித்தியா? அவன் இடத்த பார்த்தா 10 லட்ச ரூபா மதிப்பு இருக்குமே. பாஸ்டர் கணக்கு பண்ணியிருப்பார் போல். மதிப்பு 10 லட்ச ரூபா போகணும், அவருக்கு தெரியாததா? என்ன 5 லட்ச ரூபா? அவன் சொன்னா, ஆமாம் இவ்வளோ தான் விற்றோன்னா. விற்ற உடனே நீ பரிசுத்த ஆவியார் வீட்டில் பொய் சொல்ல பிசாசு உன் இருதயத்தை நிரப்பினதுன்னு சொன்ன செத்து. அங்கே ஸ்பாட் அவுட். சர்ச்சில் செத்துட்டான். அவன் யார்கிட்ட போய் சொன்னான்? ரியலா பாஸ்டர் தான் போய் சொன்னான். சரியா? பாஸ்டர் தான் போய் சொன்னான். அவன் பாஸ்டர் என்ன சொல்கிறாரு? நீ ஏன்ட்ட போய் சொன்னேன்னு சொன்னாரா? பரிசுத்த ஆவியார் ஸ்பாட்டில் அவுட்டு. அப்படிலாம் இருந்திருந்தா நானே உயிரோடு இருப்பேனான்னு தெரில. ஆமாம், நம்ம யோசித்து பாருங்கள் எத்தனை பேர் உயிரோடு இருப்போன்னு. போய் சொன்ன ஸ்பாட் அவுட்டு. அப்போ சில காலத்தில் பாருங்கள், பேர் சொல்கிறாரு, இவனை கொண்டு என்ன செஞ்சுருங்க, போய் புதைச்சிருங்கன்ட்டார். பொண்டாட்டிகிட்டே சொல்ல வேண்டான்ட்டார். மனைவிட்டே போய் புதைச்சிட்டான். அப்போ 5ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள், டெரராக இருக்கும். புதைச்சிட்டு 3 மணி நேரம் 3 hours 3 மணி நேரம் தான் அவங்க புதைக்கிற டைம் போல். புதைச்சிட்டு இப்போ வந்துட்டாங்க. வரும்போது மேடம் உள்ள வராங்க. நடந்தது அறியாமல் வந்தாங்களாம் சப்பீரால். அப்போ பேதுரு மறுபடியும் கேட்குறான், தாயே 5 லட்சம் தான் விற்றீங்களா? ஆமான்ட்டான். ஏன்னா கணவன் மனைவி பேசி வச்சு விற்றுருக்காங்க. விற்று 5 லட்ச ரூபா வீட்டில் பதுக்கி வச்சுருக்கிறாங்க கடவுளுக்கு. அதெல்லாம் விற்கிறதுக்கு முன்னாடி உங்களை தான் இருந்துச்சு, இதை கண்டிப்பாக விற்று கொண்டு வந்து அப்படி நான் கம்பல்சரி பண்ணல போல். அந்த வசந்த வாசிக்கும் போது நான் நினச்சேன், இட் வாஸ் நாட் கம்பல்சரி. இது உங்களை தான் இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் ஏன் போய் சொல்லணும்? புருஷனை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. உடனே கொண்டு போங்கன்னு சொன்னார். அவளும் ஆன் த ஸ்பாட்டில் அவுட்டு. அந்த 2 மரணங்கள் தான். அந்த 14ஆம் வசனம் வாசிங்க. அதில் அப்போ 2:14 இப்படி 2 பேர் செத்தா தான் திரளான ஜனங்களும் கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். சரியா? அப்போ ஸ்திரீகளும் விசுவாசம். அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் வந்து பொய் சொல்கிற வெறுக்கிற கர்த்தர். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் ரோமர் 9:2 படி உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க. உண்மை சொல்லி உங்கள் வேலை போனாலும் பரவாயில்ல, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். அதோட பெட்டரான வேலை கற்று தருவார். அல்லேலூயா. கண்டிப்பாக செய்வார். எனக்கு வேலை போச்சு, எனக்கு 99.9% உண்மையாக தான் இருந்தேன். ஏதாவது லீவ் எடுத்துகிட்டு போய் முன்ன போயிருப்பேன். ஆனால் மோர் தென் தேட் நான் ஒர்க் பண்ணது அதிக 150% ஒர்க் பண்ணியிருப்பேன். எல்லோரும் 5 மணிக்கு வீட்டு போயிடுவாங்க. நான் நைட்டு 11 மணி வரை ஒர்க் பண்ணேன். லீவ் கேட்டுப்பேன் லேப்டாப்பில். ஏன்னா 11 ப்ரேயர் டவருக்கும் நான் தான் ரிப்போர்ட் அனுப்பணும். எவனுக்குமே எக்ஸல் தெரியாது. எல்லாம் எனக்கு அனுப்பிடுவாங்க. ஒன்று இங்கனைக்கு இருக்கும், ஒன்று அங்கனைக்கு இருக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணி சென்னைக்கு அனுப்புகிற வேலை என் வேலை. எல்லோரும் 5 மணிக்கு போயிடுவாங்க. நான் 11-12 மணி வரைக்கும் விடிய ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து எவ்ரி ஃபஸ்ட் வீக் இருக்கும். முதல் வாரத்தில் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். அதான் சொன்னேன், 100க்கு நான் 99 என்னோட எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆனால் ஒர்க் பண்ணது 200% ஒர்க் பண்ணியிருப்பேன் ஜீஸ் கால்ஸ்க்காக. ஆனால் கர்த்தர் வந்து என்னை கைவிடவே இல்லை. அப்படி தூக்கி வெளில போட்டாங்க. நோ ப்ராப்ளம். கர்த்தர் எனக்கு 2 சபைகளை கொடுத்துருக்கிறார். உங்களை எல்லாம் சொந்தமாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு அடுத்து நீங்கள் தான் எனக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சத்தம் இல்லை? அல்லேலூயா. சபை தான் எனக்கு முக்கியம். அப்பா அம்மாவுக்கு அடுத்து நீங்கள் தான் முக்கியம் எனக்கு. நீங்கள் தான் தகப்பனும் தாயுமா கேட்குறீங்க. ஆமென். கர்த்தர் நல்லா கவனிங்க, அவன் தூக்கி எரிஞ்சாலும் நோ ப்ராப்ளம். கர்த்தருக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருப்பார்ல, அதுக்கு அவங்களை வழிநடத்துவார். உங்களை ஏமாத்துறாங்களா? நோ ப்ராப்ளம். 1 லட்ச ரூபா ஏமாத்திட்டாங்களா? பரவாயில்ல, உனக்கு 10 கோடி ரூபாய் தருவார்.
அந்த 1 லட்சம் வேணும், 10 கோடி வேணுமா, அதுதான் வேணும். ஹல்லேலூயா. அவர் செய்வார். உலகம் உங்களை வெறுத்து ஒதுக்கும், நோ ப்ராப்ளம். உங்களை நேசிக்க ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் எழுப்புவார். ஒருத்தர் வெறுத்து ஒதுக்குறதுனால ஏன் கவலைப்படுறீங்க? ஒருத்தர் தானே உங்களை பேசினாங்க, ஏன் கவலைப்படுறீங்க? கர்த்தர் 1000 பேர் உங்களுக்கு எழுப்புவார். உங்கள் சார்பில் நிற்கும்படியாக லட்சக்கணக்கான நபர்களை எழுப்புவார். அப்போ நீங்கள் சோர்ந்தே போக வேண்டிய அவசியமே இல்லை. ஊழியத்தில் அடுத்த லெவலில் கர்த்தர் நம்ம கொண்டு போவார். நீங்கள் பார்த்துட்டு இருங்க, கர்த்தர் கண்டிப்பாக அடுத்த லெவலில் நம்ம போவோம். எல்லா ஜனங்களும் நம்மளை இந்த உலகமே திரும்பி பார்க்கத்தக்க வகையில் இந்த காரைக்குடியில் சிவகங்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நம்ம சபை மூலம் வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருக்கு பயன்படுத்துவார். நீங்கள் ஒவ்வொரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள், காலையில் ஜெபிக்கிறது, மாலை ஜெபிக்கிறது, தனியாக ஜெபிக்கிறது, சபையில் ஜெபிக்கிறது ஒன்று வீணாவே போகாது. திரள் கூட்ட ஜனத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. 12:5 வாசிருங்க. ரோமர் 12:5. ஓகே. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரம். ஹெட் யாரு? ஆண்டவர் தான் தலை. சரீரம் யாரு? நம்ம தான். நான் தான் கைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு கை, ஒருத்தர் கால், ஒருத்தர் ஹார்ட்டு, ஒருத்தர் லிவர். இட் ஃபங்க்ஷன்ஸ். கால் வந்து நான் இன்னைக்கு டயர்டாக இருக்கிறேன், வீட்டில் இருக்கேன், கை மட்டும் நீ கடைக்கு போயிட்டு சொல்ல முடியுமா? ஹோல் பாடி போகணும் இல்லையா? அப்போ அந்த யூனிட்டி தான் சர்ச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் இப்போ நான் பிரசங்கம் பண்ணுற மாதிரி ஒரு உங்களுக்கு பண்ணாமல் முடியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்டில் போட தெரியாது. ஆனால் சிவம் தான் போக முடியும், சிவ அபிஷேகம் போட முடியும். ஆனால் அவங்க ஜெபிக்க ஓரளவு பெரிய லெவலில் ஜெபிக்க முடியாது. ஆனால் உங்களால் ஜெபிக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாழ்ந்தலை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் பிரசங்கம் பண்ண பெரிய ஆளும் கிடையாது, ஒருவேளை கம்ப்யூட்டர் போடுறதா சின்ன பையனும் கிடையாது. we all are equal in front of God. கடவுளுக்கு முன்பு நம்ம எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும். நம்ம எல்லாரும் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும். யார் மேலே நோ கசப்பே இருக்கக்கூடாது. எல்லாரும் we all equal with love. அன்போடு கூட நீங்கள் என்ன செய்யணும்? செயல்படணும். எல்லாத்துக்குமே என்னையும் அன்பாக எல்லாரும் we all equal. ஆணுடைய சமூகத்தில் இப்படி இருப்போம். அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போவார். சபை வளர்ந்து பெருகும். ஆமென். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பிழைத்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே உண்மையை சொல்கிறோம், ஒரே சரீரமாக இருக்கிறோம்.